முருகா சரணம். இன்று 9/8/2024 அன்று உதயமார்த்தாண்டபுரம் முதல் திருச்செந்தூர் வரை ஆன்மீக சுற்றுலா பயணம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்ஆர்கே சூப்பர் மார்க்கெட் திரு வீரபாண்டியன் ஏற்பாட்டின் பேரில் தோழன் கேப்ஸ் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் ஈசிஆர் வழியாக செல்லும்போது அங்கு புராதன சின்னமாக விளங்கக்கூடிய மனோரா டூரிஸ்ட் ஸ்பாட்டை இப்போது கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த மனோரா சுற்றுலா தலமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தலமாக உள்ளது. இந்த சுற்றுலா தலம் கடற்கரைக்கு அருகாமையிலேயே பழங்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டையாக விளங்கி இருக்கும் என்று சொல்லப்படுவது. இந்த கடற்கரைக்கு அருகிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுலா தலமானது மிகப்பெரிய சூபியை கொண்டு உள்ளது. உட்புறமாக செல்வதற்கு இங்கே பல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு கற்காரைக்கால அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கற்காரைகள் அந்த காலத்து கட்டிடக்கலைக்கு உதாரணமாகவே விளங்குகிறது. சிறிய சிறிய தூண்கள், அதுவும் மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருப்பது சிறப்பான தலமாக உள்ளது. இங்கு மீனவர்கள் செறிந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடற்கரைக்கு செல்வதற்கு படகு தளம் உள்ளது. இந்த படகு தளக்கும் பக்கத்திலேயே அருகாமையிலேயே லைட் ஹவுஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லைட் ஹவுஸ் மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்புவதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். அந்த பேருதவியாக உள்ள அந்த லைட் ஹவுஸ் அருகிலேயே இந்த மனோரா கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை அழகாக வடிவமைக்கப்பட்டு மிக சிறப்பான நேர்த்தியுடன் கட்டமைப்பு செய்யப்பட்டிருப்பதை நம்ம ஆன்மீக பக்தர்கள் கண்டுகளித்து அருகில் இருக்கக்கூடிய படிக்கட்டு மற்ற மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த நுழைவாயில் சிறப்பை அந்த காலத்து மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான கட்டுமான பணியை வியந்து பார்த்து கொண்டு அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஆன்மீக பக்தர்கள் இந்த மனோரா 2வது தளத்தில் அங்கிருந்து கடற்கரையை சுற்றி பார்த்து மகிழக்கூடிய காட்சி. இந்த சுற்றுலா தலம் சிறப்பான ஒரு தஞ்சை மாவட்டத்திலே சிறப்பான சுற்றுலா தலம். இங்கிருந்து கடற்கரையை மிக அழகான காட்சி அளிக்கக்கூடிய இந்த காட்சி மிக எழில்மிகும் இந்த காட்சியை கண்டுகளித்து அதுக்கு பக்கத்திலேயே சிறுவர்கள் விளையாடக்கூடிய மைதானம், அதன் அருகிலேயே லைட் ஹவுஸ் மிக பிரம்மாண்டமாக உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுலா தலத்தை நாமும் கண்டுகளித்து மகிழ்ச்சியுடன் ஆலய சுற்றுலா தூபிக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய மற்ற தலங்களை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தோம். இந்த ஈசிஆர் சாலை மிக சிறப்பான சாலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலைக்கு அருகிலேயே மீன் குட்டைகள் பராமரிக்கப்பட்டு சிறப்பாக வருவதை கண்டுகளித்து கொண்டு நம்ம சோழன் வாகனத்தில் ஆன்மீக பக்தர்கள் அமர்ந்து அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க தொடங்கினோம்.
மிக மகிழ்ச்சியான இந்த ஆன்மீக சுற்றுலாவில் நாமும் பங்கெடுத்தது மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதற்கு அடுத்தது நவபாஷான நவக்கிரக திருக்கோயிலான ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவிப்பட்டினத்திற்கு செல்லும் வழியிலேயே பல இடங்களில் ஆங்கங்கே மசூதிகள் மற்றும் இயற்கையான இந்த காட்சிகளை கண்டு பல இடங்களில் ஈசிஆர் சாலையில் செல்லும்போது இதை காண்பதற்கு அவ்வளவு அழகான காட்சியாக இருக்கிறது. இப்போது நம்ம அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினம் கடற்கரை ஓரமாக உள்ள இந்த நவக்கிரக பரிகார தலமான அந்த தலத்திற்கு வந்துவிட்டோம். இப்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த கடற்கரை உள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் நீரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்களுக்கு பாலம் அமைத்து அங்கிருந்து சென்று வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தின் மேல் கூரைகள் வடிவமைப்பதற்காக இப்போது நிர்மாணிக்கப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. இங்கு சங்கல்பம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்வதற்காக கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மண்டபங்கள் தனியாக இருப்பது. அந்த மண்டபங்களில் பரிகாரங்கள் செய்வதற்கு 9 நவக்கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்வதற்காக இங்கு வந்து ஆன்மீக பக்தர்கள் தங்களுடைய பரிகாரங்களை செய்து நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே தலவிருட்சமாக ஆலமரம், இந்த ஆலமரத்திற்கு அருகிலேயே பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலைத்துறை மூலம் இங்கு கைட்ஸ் யாரும் இல்லை. தாங்களாகவே அலுவலகத்தை தொடர்பு கொண்டு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நம்ம கண்டு கொண்டிருக்கோம். இந்த ஆலமரத்தில் பல வேண்டுதல்கள் பல சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு அதற்கான தங்களுடைய காணிக்கைகளை செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு நாகபூஜை சிறப்பாக செய்யப்படுவது வழக்கம். அந்த நாகபூஜை மண்டபம் அருகிலேயே மதிய நேரம் ஆகிவிட்டபடியால் நம்மளுடைய அம்மா உணவு சமைத்து இங்கிருந்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுடைய உணவை நாமும் பகிர்ந்து அந்த புளி சாதமும் எள் துவையலும் சிறப்பான இருந்தது. அந்த நாகலிங்கத்துக்கு மரத்திற்கு அருகிலேயே நிழலில் அமர்ந்து உணவு உண்பது மிக ஒரு சிறப்பாக இருந்தது. பக்தர்களுடைய இங்கு அமர்ந்து உணவருந்திவிட்டு ராமநாதபுரத்திற்கு உரிய அந்த குடிநீர் பற்றாக்குறைக்கு உள்ள அந்த குடிநீர் தொட்டி அதற்கு அருகிலேயே குடிநீர் குடங்களுடன் மக்கள் காத்திருக்கிறார்கள். பக்கத்திலேயே நவபாஷான இந்த ஆலயத்திற்கு சுமார் 4 மணி வாக்கில் உள்ளே செல்வதற்காக பக்தர்கள் காத்திருந்து சென்றனர். இந்த ஆலயத்தில் சிறப்பானது நாகதோஷம், பிரம்மஹத்தி தோஷம், கலத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோஷ நிவர்த்திக்காக இந்த ஆலயத்தில் சிறப்பாக பரிகாரங்கள் செய்யப்படுவது வழக்கம். இந்த பரிகார பூஜை கட்டண விவரங்கள் ஆலய நுழைவாயிலில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது.
அமாவாசை காலங்களில் காலை நேரத்தில் இந்த சிறப்பான பூஜைகள் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடலுக்கு அடியில் உள்ள இந்த 9 லிங்கங்களுக்கும் சிமெண்டில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலங்கள் கடற்கரை உள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு காட்டுகிறது. இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்போடு அறநிலைத்துறை மூலமாக பக்தர்கள் வந்து செல்வதற்காக மேற்கூரை அமைக்கக்கூடிய பணி இப்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பாலங்களுக்கு மேலே திறந்த வெளியாக இருந்த நிலையில் இப்போது இந்த திறந்தவெளி மழை காலங்களில் சிரமம் ஏற்படுவதால் பக்தர்கள் வசதிக்காக மேற்கூரை அமையப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு கடலில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் அருகிலேயே படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரைக்கு அருகிலேயே பிரம்மாண்டமாக கடல் அலைகள் மேலே எழுந்தி வராமல் இருக்கிறது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த படகு தளத்துக்கு அருகிலே காடுகள், அலையாற்றி காடுகள் போல மிக தூரத்தில் இருப்பதை இங்கிருந்தே பார்க்க முடிகிறது. இந்த படகு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய கடல் இதை பார்த்து ரசித்தபடி இந்த பரிகார தலத்திற்கு தாங்களும் ஒரு முறை தரிசித்து செல்ல வேண்டும் என்ற இந்த ஆசையை இந்த ஆன்மீக சுற்றுலா போக்கியிருப்பதாகவே தெரிகிறது. இந்த ஆன்மீக சுற்றுலாவில் பலர் கலந்து கொண்டு நவக்கிரகங்களை தரிசித்து அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாரான நிலையில் இந்த ஆலயத்தை ஒரு முறை சுற்றி பார்க்கையில் அங்கு ஒரு முருகன் ஆலயம் இருப்பது தெரிகிறது. அந்த முருகன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அதையும் வணங்கி, நம்மளுடைய முருகரை வணங்கி அங்கிருந்து தேவிப்பட்டினம் சுற்றுலாவை முடித்து சிறப்பான வழிபாடு முடிந்ததும் அங்கிருந்து அடுத்த கட்டமாக ஈசிஆர் சாலையிலேயே சென்று அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மங்களநாதர் மற்றும் மங்களநாயகி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது பார்த்திருக்கக்கூடிய இந்த ஆலயமும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவாலயமானது மிக பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று. இந்த ஆலயம்தான் முதலில் கட்டப்பட்ட சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்தின் இடது பக்கமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மற்றும் நர்த்தன விநாயகர் ஆலயம் வலப்புறமாகவும் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு உள்புறமாக மங்களநாத சுவாமி திருக்கோயிலுடைய உத்தரகோசமங்கை என பிரம்மாண்டமாக வரவேற்று இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் உட்புறமாக பிரகாரங்கள் பார்க்கும்போது வர்ண வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாதி வர்ண வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது நாம் இப்போ அங்கே பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தில் மிக பிரம்மாண்டமான இந்த கல் தூண்கள், இந்த கோட்டை போன்ற வடிவமைக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய சிற்ப வேலைகளை பாராட்டாமல் செல்ல முடியாது. அப்படி பிரமிக்கத்தக்க வகையில் இந்த ஆலயத்தினுடைய தூண்கள் ஆயிரங்கால் தூண் மண்டபம் போல மிக பிரம்மாண்டமான கலைநயத்துடைய
வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுவதையும் நாம் அப்ப பார்த்தோம். சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு, பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் இந்த மங்களாம்பிகை, மங்களநாயகி, மங்களநாதர் ஆலயத்தை நாமும் வழிபட்டு, அந்த ஆலயத்தில் இடதுபுறமாக மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மண்டபம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருகிறது மிக பாராட்டுதற்குரியது. இந்த ஆலயத்தில் 12:49 மணிக்கு மரகதலிங்கம் மற்றும் ஸ்படிகலிங்கங்களுக்கு அன்னாபிஷேகம் செய்வதாகவும், இந்த பூஜையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய வழிபாடு சிறப்பாக அமைந்ததில் மகிழ்ச்சியோடு நாம் அந்த தோழன் கேப்ஸ் வாகனத்தில் ஆன்மீக பக்தர்கள் அமர்ந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக வந்துவிட்டோம். திரு செந்திலாண்டவர் ஆலயம், திருச்செந்தூர், நள்ளிரவு 10 மணிக்கு வந்து அடைந்தோம். இந்த ஆலயத்தில் திருச்செந்தில் முருகா திருவடி சரணம் என்கிற பதாகையுடன் முருகன் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சியோடு உள்ளது. நள்ளிரவில் எம்பெருமான் முருகனுடைய இந்த இரண்டாவது ஆலயத்தை தரிசிப்பதில் மிக பக்தியோடு எம்பெருமானுடைய பின்புறமாக உள்ள இந்த ஆலயத்தை இப்போது தரிசித்து, கருணை கடலே கந்தா போற்றி, அந்த ஆலயத்தின் பின்புறமாக கடற்கரையில் வெளிச்சத்தில் இந்த கடல் அலைகளுக்கு இடையிலேயே பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தினரோடு வந்து ஆறுபடை வீட்டில் இரண்டாவது தளமாக உள்ள சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு குடும்பத்தோடு வந்து தங்குவதற்கு, அங்கெங்கும் இரவு தங்குவதற்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடற்கரை பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் வசதிக்காக வாகனம் நிறுத்துவதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு. கடற்கரை ஓரத்திலேயே நள்ளிரவும் பாராமல் பொதுமக்கள் வந்து கடற்கரையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கடல் அலையில் இரவு நேரத்தில் காண்பது மிக அரிதான ஒரு காட்சி. இந்த கடல் அலைகள் வெள்ளி பூத்தது போல் கடல் அலை. நிசப்தமான இந்த நடுவேளையில் நாமும் அங்கிருந்து புறப்பட்டு அந்த ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு அறை ஒதுக்கீடு செய்து கேட்டு அங்கிருந்து தங்கி இரவு 2 மணிக்கு அந்த ஆலயத்தில் நம்ம கடல்ல குளித்து 4 மணி வாக்கில் ஆலய தரிசனத்திற்காக வரிசையில் நின்றோம். அந்த வரிசையில் நின்று எம்பெருமான் முருகனுடைய ஆலயத்தில் காலை 5 மணிக்கே சிறப்பான தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தை ஆன்மீக பக்தர்கள் முடிவடைத்து, அதன் பிறகு காலையில் அந்த ஆலயத்திற்கு அருகிலேயே கடல் அலையை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த
சூழ்நிலையில் அங்கு கடல் அலைகளுக்கு நடுவே சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்து எம்பெருமான் முருகன் தரிசனத்தினை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு அந்த ஆலயத்தில் காலை வேளையிலேயே அன்னதானம் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் அன்னதானத்தை உண்டு அந்த ஆலயத்தினுடைய கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படியே ரசித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானோம். இந்த காணொளியை முழுதாக பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொளி பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த காணொளியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து இந்த ஆன்மீக சுற்றுலா சிறப்பாடு ஏற்பாடு செய்த அண்ணன் திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, நம்ம பாதுகாப்பாக பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்த சோழன் கேப்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இத்தோடு விடைபெறுகிறோம். திரும்பி செல்லும்போது ஆன்மீக சுற்றுலா தொடர்கிறது. அதனுடைய 2வது வீடியோவை பதிவிட்டிருக்கிறோம். முதல் வீடியோவாக மிக நீண்ட வருவதால் அடுத்த தொடர்ச்சியை காண்போம். ஆலயங்கள் பற்றிய சிறப்பை நம்ம பார்த்தோம். திரும்பி போகும்போதும் பல ஆலயங்களை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கிறோம். அதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.